வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி அக்குரணை சஹாப்தீன். சாய்பின் சோகம் குறையாதோ, சாலிகாவின் ஆட்டம் நிற்காதோ, சிலிண்டரின் பாரம் தாங்காதோ. சிலிண்டரை தூக்க வச்சா சாலிகா என்ன பொட்டு பொழிஞ்செடுத்தா, கடையாலைய வச்சா சாலிகா புருஷனை பொழிஞ்செடுத்தா, சிலிண்டரை தூக்க வச்சா சாலிஹா சாலிஹா ஏய் சாலிஹா இவ எங்கதான் போயிட்டாடா. சிலிண்டரை பார்த்த தாங்கோ மேலா கால் ரெண்டும் நடுங்குது. சாலிஹா சாலிஹா நீங்க எங்க வா போயிட்டீங்க? சுருக்க வாங்கோ, நானே 40 கிலோ இருக்க மாட்டேன். இந்த 12.5 கிலோ பார்த்த ஏன் உடம்பு தாங்குமா? டக்குன்னு வாங்கப்பா. என்னப்பா கொரோடுறீங்க? நாங்க கொல்லையில பூ மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். நீங்க இந்த பாரத்தை எப்படி அப்பா தூக்கினீங்க? ஒரு 3 வீலர் ஆச்சும் புடிச்சுக்கிட்டு வாரேதானே. கஞ்ச தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு. பேச்ச வச்சுட்டு புடிங்கப்பா. சும்மா கேஸ் சிலிண்டர் மாதிரி வெடிக்க போறேன். பாத்து 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 மொல்லமா இருக்குங்க. அது சரிப்பா. கேஸ் எடுக்க நீங்க சொப தொழுதோட போன மனுஷன். நீங்க இப்ப 10 மணி போன இடத்துல என்னப்பா செஞ்சீங்க? இங்க எல்லா கடவுளும் மூடியப்பா. இது நான் டவுனுக்கு நடையா நடந்து பேய்த்து சுமையா சுமந்துட்டு வாரேன். சும்மா வாய்க்கல்லின பேச்சு பேசவானோ சாலிகா. எவ்வளவு செஞ்சாலும் நீங்க நன்றி கட்ட பொம்பளையா தான் நிக்கிறீங்க. இந்தாங்க என்ன சொன்னீங்க? நானா நன்றி கட்ட பொம்பளை? இப்பவே துப்புங்க. என்ன சாலிகா இப்பதான் வெத்தில வாயில போட்டன். சப்ப கூட இல்ல அதுக்குள்ள துப்ப சொன்னா நியாயமா? நான் வெத்திலேயே அவங்களுக்கு துப்ப சொன்னேன். உங்களோட வெத்து வேட்டு பேச்சாதான் துப்ப சொன்னேன். நான் நன்றி கட்ட பொம்பளையா? நான் செய்யறது மட்டும் கண்ணுக்கு விளங்காது. நீங்க செஞ்சா மட்டும் இந்த ரப்பர் கிளி மாதிரி கொக்கரக்கோண்டு கொப்பரிக்குவீங்க. புரோக்கர் வேலையில ஒவ்வொரு தடவையும் நஷ்டப்பட்டு நிக்கிற நேரத்துல ஒவ்வொரு நகையா கழட்டி தருவேனே. அப்ப கண்டண்டும் கலங்க என்ன சொல்லுவீங்க? சாலியா, நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன், நன்றி மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப சண்டை கிட்ட வந்தா எல்லாம் மறந்துடும். நான் சொல்ல என்ன வாரேன். நீங்க ஒன்னும் பேச வேணாம், ஒன்னும் செல்ல வேணாம். கொரோனாவுக்கு பிறகு தொழில் துறவை இல்லாம வெட்டியா வீட்டுல தானே நின்றீங்க. நான் என்ன செஞ்சேன்? நான் தையல் வேலை செஞ்சு இந்த கேட்டரிங் வேலை செஞ்சுதான் குடும்பத்தையே கொண்டு போனோம். உங்களையும் காப்பாத்தினேன். சாட சருகினா போதும் எல்லாமே மறந்துடும் உங்களுக்கு. நான் சும்மாவா இருக்கிறேன். அப்ப செஞ்சு கிழிச்சிட்டாரு. பேச வேணாம், சும்மா இருங்க. நீங்க தைக்கிற உடுப்புகளுக்கு பொத்தாம் புடிச்சு தாரது யாரு? உங்களோட இந்த அத்தான் தானே. கேட்டரிங் வேலைக்கு கறி வெட்டி தரது யாரு? தேங்காய் திருவி பால் புழிஞ்சு தரது தாரு? கேஸ் முடிஞ்சா தூக்கிட்டு வாரது தாரு? இந்த சாய்பு தானே. எவ்வளவு செஞ்சும் வேலை இல்ல. உங்களோட மனசுல என்ன பத்தின அன்பு, பாசம், இறக்கம், சொரக்கம் கொஞ்சம் கூட இல்ல. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்ன சொல்வீங்க? என்னப்பா சொல்ல மறந்துட்டு? இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னையே மறந்துடுவீங்க. சாலியா, உங்களோட குரல் எம்பிட்டு இனிமைய தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப நான் வாயை திறந்தாலே கோபம் வருது உங்களுக்கு. முந்தி மாதிரி இனிமையா பேசினா பரவாயில்லப்பா. வாயை திறந்தாலே என்ன குத்தி காட்டுறதானே அவனோட வேலை. முந்தி வேற வாய், இப்ப நார வாய். இந்தாங்க
சும்மா எனக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேச வேணா நீங்க சொல்லி போட்டேன். ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும் சாஹிபு நானா. வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் மாஸ்டர் வாங்க. நான் சிலட்டு கொச்சுக்கொள்ள வாணும். நான் எப்போ உங்களோட விட்டு வாசப்படி ஏறினாலும் 2 பேரும் சட்டப்படி சண்டை சத்தம் தான் நோட்டு கேக்குது. பாருங்க சாஹிபு நானா, பொஞ்சாதி மாறி நஞ்சா போறதுக்கு காரணமே உங்களை போல புருஷன் மாதிரிதான். அவங்களோட அன்பா பண்பா பழகினா அவங்கள போல நல்ல மனைவில தேட கஷ்டம் சாஹிபு நானா. அப்படி சொல்லுங்க. இந்த மனுஷனுக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட அன்பில்ல மாஸ்டர். இங்க பாருங்க சாலியா, நான் உங்களுக்கு தான் சேர்த்து சொல்றேன். சாஹிபு நானா வேலை முடிஞ்சு களைச்சி இழைச்சி வார டைமுக்கு நீங்க சிரிச்ச முகத்தோட பசந்தா உடுத்து கூட நிக்கணும். உங்களை பார்த்த உடனே சாஹிபு நானுக்கு சந்தோஷம் பொங்கி வரணும், வலியோடும். அதை சொல்லுங்க மாஸ்டர், சரியா சொன்னீங்க மாஸ்டர். எங்கட நோனா சிரிச்ச முகத்தோட பசந்தா மேக்கப் எல்லாம் போட்டு நிக்கிறது கல்யாண ஊரு கந்திரி வீட்டுகளுக்கு போதான். அதுக்கு மட்டும்தான் அவ போடுவா. அதுவும் இல்லாட்டி இவட உம்மு மூட்டுக்கு சொந்தக்கார வீட்டுகளுக்கு போக்கலதான் உடுத்துக்கிட்டு பசந்தா போவா. இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் குசுனி உடுப்போட புகை மனமனக்க நிப்பா. அப்போ எப்படி மாஸ்டர் மனசுக்கு சந்தோஷம் வரும்? பாருங்க மாஸ்டர், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மாஸ்டர். நீங்க நான் ஆம்புல, நான் சொல்றத கேட்கத்தான் ஓணும் அப்படின்னு சொல்லி அடமுடுத்தா வேற ஆறு. இங்க பாருங்க சாலிஹா, ஆம்பளைங்கன்னு சொன்னா குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்க. அவனோட கட்டளைக்கு அடங்கி நடக்க ஒரு மனுஷன் இஸ்லாம் சொல்லுது. அப்படி போடுங்க மாஸ்டர், நல்லா போடுங்க. நீங்கள் அவசரப்படவான சாஹிபு நானா. முரணான விஷயத்துல கணவன் நடந்த அதை தட்டி கேட்கவும் புத்தி சொல்லவும் பொண்டாட்டிக்கு உரிமை இருக்கே. அப்படி சொல்லுங்க. எங்களுக்குள்ள பிரச்சனை வர காரணமே இவர்கிட்ட போக்குதான் மாஸ்டர். ஏண்ட உமா வாப்பா மிச்சம் வயசானவங்க. இங்க வந்தா ஒரு கிழமை சரி 2 கிழமை சரி தங்கினா இவர் மோத பாக்கணுமே 3 மடத்துக்கு நீண்டிடும். உங்களோட சொல்றதுல நியாயம் இருக்கு. அவங்க இங்க வந்து தங்குறதால பெருசா என்ன செலவா போகுது? ஆக்கிற சோத்துக்கு ஒரு அகப்ப கூட வைங்க, படுக்க வீட்டுல ஒரு ஓரத்தை செட் பண்ணி கொடுங்க. உங்களோட உமா அப்பா போலதான் அவங்கள கவனிங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவே வராது. நீங்க சொல்றது சரிதான் மாஸ்டர். அதோட நீங்க ஒரு உடுப்பு வாங்கினா புஞ்சாதிக்கு அவரோட உமாக்கு வாப்பாக்கு சேர்த்து வாங்குங்க. உங்களோட சாலியா உங்களோட மேல அன்பு பொங்கி வந்துடும். அதே மாதிரி சாலியா உங்களுக்கு சொல்றது, நீங்க உடுப்புற வாங்க டைமுக்கு உங்களோட மாமிக்கு சேர்த்து வாங்க. மாஸ்டர், இவ எங்க உமாவுக்கு உடுப்பு வாங்கின பசந்த சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க. ஒரு நாள் இவ இந்தாங்க இந்த பெருநாளைக்கு மாமிக்கு 2 ஒயில் சாரி வாங்கி கொடுப்போம். அட, ஒரு சாரி வாங்கினாலேயே கோரி போடுற மனுஷி 2 சாரி என்னதும் என்னால ஆச்சரியத்தை அடக்க முடியல. அவசரமாக புடவை கடைக்கு கூட்டிட்டு போனேன். கடை முன்னுக்கு ஒரு பெரிய போட்டு போட்டுருந்துச்சு. 15,000 ரூபாய்க்கு ஒரு அபாயா எடுத்தா 2 ஒயில் சாரி இலவசம் என்று போட்டிருந்துச்சு. இவ ஒரு அபாயா வாங்கிட்டு ஒயில் சாரி 2ஐயும் உமாவுக்கு கொடுத்தா. எப்படி எங்கட நோனாட கொடை பாத்தீங்களா? சரி 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 சரி, அதையெல்லாம் நீங்க கிண்டாம இருங்கப்பா. அதோட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ஸோட கேட்டுக்கோங்க. இன்றைக்கு எந்த வீட்டை பார்த்தாலும் மாப்பிள்ளைக்காரன் எப்ப பார்த்தாலும் போன தட்டி கொண்டே இருப்பான். பொண்டாட்டிக்காரி சீரியல் தொடர்ல மூழ்கிட்டே இருப்பா. வேலை முடிஞ்சு டயர்டோட மாப்பிள்ளைக்காரன் வாரதும் அவக்கு தெரியும். மாஸ்டர், இன்னைக்கு வார சீரியல் எல்லாம் லேஸ்ல முடியாது. சார பாம்போட குடல் மாதிரி நீண்டு கொண்டே போகுது. அன்றைக்கு ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கா. பாருங்களேன், அந்த ராஜாண்ட பொடியனுக்கு வேலை வெட்டியே இல்ல. எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டே இருக்கான். என்றா தாருடா ராஜான்னு யோசிச்சேன். பார்த்தா சீரியல்ல வர பொடியன். பொம்பளையோட மனச அறிஞ்சே சீரியல்காரன் நாடகம் போடுறான். டிவிக்கு முன்னாடி இருந்தா எலும்பவே மாட்டாங்க. எங்கட சாலியா சீரியல் மூழ்கினா சில நாட்கள் எனக்கு பாலைக்கு சோறே இல்ல மாஸ்டர். அந்த வகையில ஏண்ட கூட்டாளி வரவாயில் சீரியல் இடைவேளை வார டைமுக்கு தானா அவன் பொண்டாட்டி சோறு போட்டுருக்கு. மாப்பிள்ள வார டைம்ல இந்த மாதிரி பழக்கத்தை கையிட்டா குடும்ப வாழ்க்கை சிறக்காமலா இருக்கும். நீங்க சொல்றே நெஷன்தான் மாஸ்டர். ஒரு தடவை தான் நான் இந்த மனுஷனை பசியில போட்டேன். அதுக்கு எந்த நாளும் போட்ட மாதிரி இல்ல பேசுறாரு. அதெல்லாம் நோண்ட போனா பிரச்சனை.
சில கணவன்மாரு இந்த பொண்டாட்டி தன்னை விட படிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சில மனைவிமாரு நாங்க படிச்சவங்க, எங்களுக்கு படிச்ச மாப்பிள்ள நாம வேணும்னு பேசுறாங்க. பொண்டாட்டி புத்தி சொல்ல வருவாவே என்று மாப்பிள்ளைக்கு பயம், இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே விளப்பம் இல்லைன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு வெக்கம். என்ன சாஹிப் சொல்றீங்க? ஓ மாஸ்டர் எந்த சாலிஹா ஏதாச்சும் புத்தி சொல்ல வந்தா நான் ஏத்துக்குவேன். என்ன அவ என்னை விட படிச்சவ, சரியாத்தான் சொல்லுவா. வெளியில போய்த்து மடையனாகிறத விட பொண்டாட்டி கிட்ட மடையனாகிறத ஒன்னும் அவமானம் இல்லையா மாஸ்டர்? சரி சொன்னீங்க. மணியை விட புத்திமதிக்கு பணிய கூடாது என்று ஈகோ தான் எங்களை மத்தவங்கட முன்னால பணிய வைக்குது. அடிச்சு சொல்லிட்டீங்க, அடிச்சு சொல்லிட்டீங்க. உண்மையான புருஷன் இப்படித்தான் நடந்து கொள்ளணும். அதோட ஒரு புருஷன் பொண்டாட்டிய கேவலமா பேசப்படாது. சில பேர் இருக்காங்க சாஹிபுனா, எல்லாரோட முன்னுக்கும் கேவலமா பேசுவாங்க. அது மாதிரி சில பொம்பளைங்களும் இருக்காங்க, சின்ன சண்டை வந்த போது மனசுல வச்சு கொண்டு மாப்பிள்ளையோட பிசினஸ் ஜில்மால், மாப்பிள்ளையோட குடும்பத்தை திருக்கி ஜில்மால் என்று அடிக்க கொண்டே போவாங்க. இதனால சின்ன சண்டை இஸ்ரேல் காச சண்டை மாறி மாறுது. தங்கட மனைவிமாரோட எவ்வளவு அன்பா இருந்தாங்க தெரியுதானே உனக்கு? கதீஜா நாய் வஃபாத்தான பிறகும் அவரது நினைவாகவே இருந்தார். ஒரு நாள் உள்ளே வரலாமான்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அச்சுட்டா கதீஜா நாயுடு குரலே தான். பெரும்பாலும் அவசரமாக எழுந்துட்டு ஓடி வெளியே வந்தாரு. அங்க கதீஜா நாயுடு சோதரி ஹலால நின்று கொண்டிருந்தாரு. அன்பு இன்னிமிரிக்கு கேட்டுக்கோங்க, நாயமாங்க ஆயிஷா நாயகி இரக்கமாக ஐஸ் என்று தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு இந்த மனுஷன் கல்யாணம் முடிச்ச புதுசுல சாலி சாலி அப்படின்னு இறக்கமா தான் கூப்பிட்டாரு. அதுக்கு பிறகு பாக்கணுமே எல்லாமே காலி. இந்தாங்க உங்களதான் ஏய் ஓய் அப்படின்னு கூப்பிட்டு இப்ப பதில் சொல்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா போதும். ஏய் செய்விடு பீரி, நீங்க எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. ஓ வேண்டாத பொண்டாட்டி கால் பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம்னு சொல்றது இதுக்குதான் மாஸ்டர். அப்படி சொல்லுங்க சாலிகா. ஒரு பொம்பளை புள்ள தனது உம்மா வாப்பா சகோதரங்க உறவுக்காரங்க எல்லாரையுமே பிரிந்து தனது கணவன் நம்பி வாரா. அப்படி தியாகத்தோட வார பொம்பளை புள்ளைய கண் கலங்காம பாத்துக்கிறது ஒவ்வொரு கணவன்மாடையும் கடமை. என்ன விலங்கு அண்ட பொண்டாட்டி வாய்க்கு டேஸ்டா ஏதாச்சும் தீனு சமைச்சு வச்சா சாய்புனானா அது வாயான புகழணும். இது ஒவ்வொரு பொம்பளையும் அந்த கணவன்மார்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க சாய்புனானா. சரியா சொன்னீங்க மாஸ்டர், சரியா சொன்னீங்க. அன்னைக்கு பேஸ்புக்க பார்த்து இவருக்கு ஒரு தீன் நான் சமைச்சு வச்சேன். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஆசையோட அவருக்கு முன்னால நான் வச்சேன். இந்த காதல அவட்ட காதல போனை வச்சுக்கிட்டு தாரோடையே பேசி பேசி நான் வச்ச தீனை காவம் கொத்தின மாதிரி கொத்தி கொத்தி திண்டு போட்டு பாட்டுக்கு அவர் பேய்த்துட்டாரு. ஒரு கொமன்ஸும் இல்ல ஒன்றும் இல்ல. இனி நானே வாயால கேட்டேன், நான் சமைச்ச புது ஐட்டம் எப்படி அப்படின்னு கேட்டேன். எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. போன காதல வச்சு கொத்தினதால மொத்தமா தீண்ட ஞாபகமே இல்ல இவருக்கு. நீ சரியான ஆட்தான் சாஹிபுனா. அது சரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்கட யூசுப் நானா கால் வலிக்கு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்காங்க. நான் பார்க்க போனேன். என்னங்க அண்ணா உங்களை பார்க்க மாஸ்டர் வந்திருக்காரு, எழுமுங்க. மாஸ்டர் வாங்க வாங்க இருங்க. நான் இங்க அட்மிட் ஆன நாள்லேருந்து மைமூனுக்கு தான் சரியான வேலை. இப்ப எனக்கு கைக்கு கையா காலுக்கு காலா உதவுறது அவ்வளவுதான். சண்டை கிண்ட வந்தா இவருக்கு நான் எவ்வளவு ஏசிப்பேன், சத்தம் போட்டிப்பேன். அதையெல்லாம் கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கொள்ளாம ராவு ராவா கண் முடிச்சு என்னமா பாடுபடுற தெரியுமா? கொஞ்சம் அருமை எங்களுக்கு என்ன சரி நடந்த பிறகுதான் தெரியுது. இதை நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆம்பளையிலும் மனசுல வச்சுக்கொள்ளணும் மாஸ்டர், மனசுல வச்சுக்கொள்ளணும். சாஹிபுனா சரியா யூசுப்னானா உங்களை பார்த்து சொல்ற மாதிரியே. அதனால இனியாவது சாலிஹாவோட மனசு நோவாம நடந்தா அதுவும் சாலிஹான பொண்ணா நடந்துக்குவா. விளங்குதா? நிச்சயமா மாஸ்டர், நிச்சயமா. அல்ஹம்துலில்லாஹ் இது போல நடப்போம். சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள்
கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நொய்ரஹிம் ஷாஹித், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். பிரதி அக்குரணை சஹாப்தீன். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபன முஸ்லிம் சேவை